ஹலோ கைஸ், இந்த வீடியோல நம்மளோட கேமரா மிரர்லெஸ் கேமராஸ் எல்லாமே எதனால ஹீட் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அதோட அது எதனால ஹீட் ஆகுது அப்படிங்கிற ரீசன்ஸோட அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நான் சொல்றேன். உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம மிரர்லெஸ் கேமரா ஏன் ஹீட் ஆகுது அப்படிங்கறத நான் 3 ரீசன்ஸ் சொல்றேன். அந்த 3 ரீசன்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை எப்படி ஹீட் ஆகாம பாத்துக்கலாம் அப்படிங்கறதையும் அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு உண்டான வழிகளையும் 4 டிப்ஸ் சொல்றேன். கண்டிப்பா அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம யூஸ் பண்ற கேமரா பாடி இப்போ வரது எல்லாமே மிரர்லெஸ் பாடிங்கிறதுனால கம்ப்ளீட்டா எலக்ட்ரானிக் பாடியா தான் வருது. அதனால வியூ ஃபைண்டர் கூட அதுக்குள்ள ஒரு எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டரா இருக்கு. எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டர் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு டிஸ்பிளே தான் இருக்கும். அந்த டிஸ்பிளே நம்ம பேக் சைட்ல எப்படி இமேஜை வியூ பண்ணி பாக்குறதுக்கு ஒரு டிஸ்பிளே கொடுத்திருக்காங்களோ அதே மாதிரி ஃபுல்லாவே ஒரு எலக்ட்ரானிக்கா இருக்கக்கூடிய ஒரு ஸ்கிரீன் தான் அந்த வியூ ஃபைண்டருக்குள்ள இருக்கும். அப்படிங்கும் போது நம்ம கேமராவை ஆன் பண்ணா மட்டும்தான் நம்ம லென்ஸ் என்ன பாக்குது அப்படிங்கறத நம்மளால வியூ ஃபைண்டரால பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி வரக்கூடிய DSLR கேமராஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியில லென்ஸ் என்ன பாக்குதுங்கிறது ஃபர்ஸ்ட் அதுல விழுவும். அது ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு மேல வியூ ஃபைண்டர்ல இருக்கக்கூடிய பென்டா பிரிசம்ல நமக்கு அதுல லைவா தெரியும். இந்த மெக்கானிசமே இப்ப மிரர்லெஸ் கேமராஸ்ல இல்லாம போயிடுச்சு. அதனால என்ன ஆகுது அப்படின்னா உள்ளுக்குள்ள அந்த கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடி ஃபிளிப் அப் ஆகி தான் போட்டோ எடுக்கும். அதுக்கு உண்டான ஸ்பேஸும் நமக்கு சேவ் ஆகுது. அதனாலதான் மிரர்லெஸ் கேமராஸ் எல்லாமே ரொம்ப காம்பாக்ட் டிசைன்ல நமக்கு கிடைக்குது. உள்ள அந்த மிரர் இருந்து அது ஃபிளிப் அப் ஆகி அதுக்கப்புறம் தான் ஷட்டர் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு நிறைய ஸ்பேஸும் தேவைப்படும் கேமராக்குள்ள. இது சேவ் ஆகுதுங்கிறதுனால நமக்கு கேமரா பாடி சின்னதாயிடுச்சு. DSLR உன்னை மறை வச்சிட்டேன் பாத்தியா? மறைய வைக்கல, குறைய வச்சிட்டீங்க. ஐயோ, மந்திரத்தை மாத்த சொல்லிட்டேன். மந்திரத்தை மாத்தி சொல்றேன். அது ஒரு அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா பாடி சின்னதாயிருச்சு. பட் எல்லாமே எலக்ட்ரிக்கா ஆனதுனால ஒரு விஷயத்துக்குமே அதிகப்படியான பேட்டரி நமக்கு ட்ரெயின் ஆகுது. இப்ப நான் என்ன பண்றது? அப்போ DSLR கேமராஸ்ல அதிக அளவுல போட்டோஸ் எடுக்க முடியும். இப்ப இருக்க மிரர்லெஸ் கேமராஸ்ல அந்த அளவுக்கு அதிகமா போட்டோஸ் எடுக்க முடியாது. சீக்கிரமே பேட்டரி ட்ரெயின் ஆயிடும். ஏன்னா வியூ ஃபைண்டரை ஜஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா அதுல ஆன் பண்ணாமலே பார்க்க முடியும். DSLR கேமராஸ்ல, மிரர்லெஸ் கேமராஸ்ல அந்த மாதிரி சுவிட்ச் ஆன் பண்ணாம உள்ள என்ன இருக்குங்கிறத பார்க்கவே முடியாது. அதனால இது ஃபுல்லாவே எலக்ட்ரானிக்கா ஒண்ணுக்குமே சார்ஜ் தேவைப்படுறதுனால ஈஸியா ஹீட்டும் ஜெனரேட் ஆயிடுது, சீக்கிரமா பேட்டரியும் ட்ரெயின் ஆயிடுது. இதுதான் நம்பர் 1 ரீசன். நம்பர் 2 ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம 4K ரெசல்யூஷன்ல 60 frames per second அந்த மாதிரிலாம் வச்சு நம்ம ஷூட் பண்றோம் இல்லையா? அப்படி ஷூட் பண்ணும்போது அதிக பிட்ரேட்ல நம்ம ரெக்கார்ட் பண்றதுனால அதிக பர்ஃபார்மன்ஸ் நம்ம கேமராவுக்கு கொடுக்குறோம். அதனாலையும் அதிகப்படியான சார்ஜ் கேமரா குடிக்குது. ஸோ சீக்கிரமே பேட்டரி ட்ரெயின் ஆகி ஆஃப் ஆயிடுது. அது போக பேட்டரி ட்ரெயின் ஆகி ஆஃப் ஆகிற பிரச்சனைக்கு முன்னாடி சீக்கிரமே ஹீட் ஆயிடுது. அதனால கேமரா ஆஃப் ஆயிடுது. இது நம்பர் 2 ரீசன். நம்பர் 3 ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் கேமராஸ் எல்லாமே மேக்சிமம் கூல் கிளைமேட்ல தான் அதிகப்படியா யூஸ் பண்ணிக்க முடியும். ஹாட்டான கிளைமேட்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமா ஹீட் ஆயிடும். சீக்கிரமா ஹீட் ஆனிச்சுன்னா சீக்கிரமே பேட்டரி ட்ரெயின் ஆகும். அதுக்கு நம்ம கேமராவுக்கு தனியா ஏசி தான் போட்டுக்கணும். அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஏசி கிளைமேட்ல நம்ம இந்த மாதிரி மிரர்லெஸ் கேமராஸ், டிஜிட்டல் கேமராஸ் எல்லாம் அதிகமா யூஸ் பண்றோம் அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் பேட்டரி ட்ரெயின் ஆகாது. ஸ்டாண்ட் பை டைமும் நமக்கு அதிகமா கிடைக்கும். சீக்கிரம் ஆஃபும் ஆகாது கேமரா. 2 விதத்தினால கேமரா ஆஃப் ஆகும். நம்பர் 1 ரீசன், பேட்டரி ஃபுல்லா ட்ரெயின் ஆகி ஆஃப் ஆகுறது. பட் இப்ப இருக்க கேமரால
இன்னும் ஒரு ஆப்ஷனே இருக்கு அதுக்குள்ள. கேமராவை அதிக ஹீட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஸோ ஒரு குறிப்பிட்ட ஹீட்டை வந்துட்டு டச் பண்ண உடனேயுமே கேமரா ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா அதுவாகவே கேமரா பாடியை கூல் பண்றதுக்காக இன்பில்டாவே கேமரா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகுற மாதிரி உள்ள செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது ஒரு மெனு சிஸ்டத்துல தான் இருக்கு. அதை நம்ம ஆட்டோமேட்டிக்கா பர்ஃபார்மன்ஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றதுனால அதை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ ஹீட் ஆனாலும் கேமரா வந்து ஆஃப் ஆகாத மாதிரி நம்மளால ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ 3 ரீசன்ஸ்னால கேமரா ஹீட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது 4 டிப்ஸை வச்சு எப்படி நம்ம அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுல நம்பர் 1 டிப் தான் ரொம்ப முக்கியமான டிப். இந்த வீடியோல நான் சோனி கேமரால ஹீட் ஆகுற பிரச்சனையை பத்தி மட்டும் நான் சொல்றேன். அதர் பிராண்டும் இந்த ரீசன்ஸ் வந்து அப்ளிகேபிள் தான். பட் அதுல ஃபீச்சர்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, மெனுஸ் எப்படி கொடுத்துருக்காங்கிறது எனக்கு தெரியல. சாரி ஃபார் அன்கன்வீனியன்ஸ். சோனி கேமரால இந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குது. அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கும் உள்ளேயே ஒரு ஆப்ஷனும் இருக்குது. A74 மாடல் வந்துச்சு இல்லையா இப்போ ரீசெண்டா, அந்த A74 மாடலுக்கு அப்புறம் வந்த மாடல்ஸ் எல்லாத்துலயும் உங்களுக்கு மெனு சிஸ்டம் வேற மாதிரி இருக்கும். அந்த மெனு சிஸ்டத்துல ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதுக்கு ப்ரீவியஸா வந்த சோனி கேமராஸ்ல எல்லாம் அந்த ஆப்ஷன் எப்படி வந்து ஆன் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம சோனி கேமரா மெனு சிஸ்டம் போயிட்டு அதுல செட்டப் மெனு போய்க்கோங்க. அதுல போயிட்டு பவர் செட்டிங் ஆப்ஷன் ஒன்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் போனீங்கன்னா அதுல லாஸ்டா பவர் ஆஃப் டெம்ப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நார்மலா ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். அதை உள்ளுக்குள்ள போயிட்டு ஹை அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ஹை பர்ஃபார்மன்ஸ் மோடு. இந்த மாதிரி ஹை பர்ஃபார்மன்ஸ் மோட்ல செட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கேமரா ஹீட் ஆனாலும் அதுவே ஆஃப் ஆகாது, நம்மளா ஆஃப் பண்ற வரைக்கும். இப்போ இதே ஆப்ஷன் இதுக்கு முன்னாடி வந்த Alpha 7 III இருக்கு இல்லையா, அந்த மாடல் கேமரா இல்ல அதுக்கு முன்னாடி வந்த கேமராஸ் இல்ல இந்த 6000 சீரிஸ் கேமராஸ்லாம் இருக்குல்ல, 6200 6400 இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆல்பா கேமராஸ்லாம் இந்த மெனுவை எப்படி நம்ம அக்சஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த 6000 சீரிஸ் கேமராஸ்லாம் பாத்தீங்கன்னா மெனு சிஸ்டம் வந்து வேற மாதிரி இருக்கும். அதுல செட்டப் மெனு போயிட்டு அதுல செகண்ட் பேஜ்ல ஆட்டோ பவர் ஆஃப் டெம்ப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதுல இதே மாதிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். அதை ஹைன்னு சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்படி சேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம கேமரா ஓவர் ஹீட்னால ஆஃப் ஆகாது. இப்போ டிப் நம்பர் 2. இப்போ வர நியூ மாடல் கேமராஸ் எல்லாத்துலயுமே ஃபிளிப் அவுட் ஸ்கிரீன் வருது. இந்த மாதிரி ஃபிளிப் அவுட் ஸ்கிரீன் வரும்போது அந்த ஃபிளிப் அவுட் ஸ்கிரீனை ஃபுல்லா இப்படி ஓபன் பண்ணிட்டு அதோட பேக் ஏரியா, கேமராவோட பேக் ஏரியால நமக்கு ஏர் சர்க்குலேட் ஆகுற மாதிரி ஓப்பன் ஸ்பேஸா வச்சோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா கூல் ஆகிக்கும். ரொம்ப ஹீட் ஆகுறதுல இருந்து நாமளே அதை ப்ரொடெக்ட் பண்ணிடலாம். ஃபிளிப் அவுட் பண்ணி ரொட்டேட் பண்ணி திரும்ப அதுலயே வந்துட்டு புஷ் பண்ணி வச்சிருந்தோம்னா உள்ள ஏர் சர்க்குலேஷன் நடக்காது. அப்படி இருக்கும்போது ஹீட் ஜெனரேஷன் அதிகமாக ஆகும். ஆர்டிகுலேட்டிங் ஃபிளிப் அவுட் ஸ்கிரீன் வரும்போது ஃபுல்லாவே அந்த ஸ்கிரீனை வெளியில எடுத்து ஓப்பன்லயே வச்சு யூஸ் பண்றது ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்த ஓல்டு மாடல் கேமராஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபிளிப் அவுட் ஸ்கிரீன் வராது, அதுக்கு பதிலாக ஃபிளிப் அப் ஸ்கிரீன் தான் வரும். இந்த மாதிரி ஃபிளிப் அப் ஸ்கிரீன் வரும்போது அந்த ஃபிளிப் அப் ஸ்கிரீனை ஃபிளிப் அப் பண்ணிட்டு கொஞ்சம் பாடியில இருந்து ஒரு ஸ்பேஸ் இருக்க மாதிரி வெளியே தள்ளி வச்சுக்கிறது நமக்கு பேக் சைடு வந்துட்டு கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன் போற மாதிரி இருக்கும். அப்போ ஹீட் ஆகுறது இன்னும் கொஞ்சம் நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். இது டிப் நம்பர் 2. இப்போ டிப் நம்பர் 3. நம்மளோட கேமராஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா பிளாக் கலர்ல வர்றதுனால பிளாக் கலர் நார்மலாவே லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாது. அதனால சன்லைட் வர்றத அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாம நார்மலா உள்வாங்கிக்கும். அந்த மாதிரி உள்வாங்கிக்கும் போது ஹீட் வந்து சீக்கிரமே வந்து அப்சர்வ் ஆயிடும். இந்த மாதிரி அதிகப்படியான ஹீட்டை உள்ள இழுத்துக்குச்சு அப்படின்னா சீக்கிரமே பாடி வந்து ஹீட் ஆயிடும். ஸோ வெயில்ல அதிகமா நம்ம கேமராவை யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது. மேக்சிமம் கேமராவுக்கு கொடை பிடிக்கிறது தான் கரெக்டான ஒரு சாய்ஸா இருக்கும். கேமரா மேக்சிமம் வெயில்லயே இருக்காத மாதிரி பாத்துக்கிறது நல்லது. அப்படி வெயில்ல தான் போய் ஷூட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா கேமராவுக்கு மேல வேற ஏதாவது ஷீட் மாதிரி ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டோ இல்ல வேற ஏதாவது அட்டையோ உட்டோ அந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு வெயிட்லெஸ்ஸான ஒரு ஷீட்டை வந்து அது மேல அசம்பிள் பண்ணிட்டு ஒரு நிழல்ல நம்மளோட கேமரா பாடி இருக்கிற மாதிரி பாத்துக்கிறது ஹீட்டை வந்து நம்ம வந்து கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு மெத்தடா இருக்கும். அடுத்தது டிப் நம்பர் 4. நம்ம எக்ஸ்ட்ரா பேட்டரி கிரிப் யூஸ் பண்றது நல்லது. எக்ஸ்ட்ரா பேட்டரி கிரிப் யூஸ் பண்றதுனால நம்மளோட கேமரா பாடிக்குள்ள டைரக்டா நம்ம பேட்டரி இன்செக்ட் பண்ணி
யூஸ் பண்ண மாட்டோம். அப்படி டைரக்டா பேட்டரி வந்து கேமரா பாடிக்குள்ள இல்லாததுனால பேட்டரி சீக்கிரம் ஹீட் ஆகுறதுனால அந்த ஹீட் பாடியை அஃபெக்ட் பண்ணும். இந்த பிரச்சனை எக்ஸ்ட்ரா பேட்டரி கிரிப் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுல வராது. என்ன காரணம் அப்படின்னா அது ரெண்டுக்கும் உண்டான பாடிக்கும் இதுக்கும் உண்டான கனெக்ஷன் வந்துட்டு டைரக்டா பேட்டரியை வந்து பாடிக்குள்ள போடுற மாதிரி அந்த அளவுக்கு இருக்காது. அதை விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதோட இந்த எக்ஸ்ட்ரா பேட்டரி கிரிப் நம்ம யூஸ் பண்றதுனால 2 பேட்டரி நம்ம அதில் போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ அதை விட எக்ஸ்ட்ரா பேக்கப் டைம் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். ரெண்டாவது, அதிகமாக ஹீட் ஆகாததுனால சீக்கிரம் பேட்டரி ட்ரெயினும் நடக்காது இந்த இடத்துல. அது ரொம்பவே நல்ல விஷயம். பேட்டரி கிரிப் வந்து எக்ஸ்பென்ஸாக இருக்கிறதுனால நம்ம மேக்ஸிமம் அது வாங்கி யூஸ் பண்ண மாட்டோம். இதுவுமே ஒரு நல்ல மெத்தடுன்னு சொல்ல வரேன், அவ்வளோதான். முடிஞ்சா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதனாலையும் நமக்கு வந்து கேமரா பாடி ஹீட் ஆகுறதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் 3 ரீசன்ஸ் அண்ட் 4 டிப்ஸ் வந்துட்டு நம்ம கேமரா பாடியை ஹீட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் உண்டான எல்லா டிப்ஸையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ டிப்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. உங்களோட டவுட் எதுனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு நான் எடுத்த ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நான் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் அதோட செட்டிங் எல்லாமே கூட எனக்கு எப்படி என்னங்கிறத இந்த கமெண்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்தராக அது ரிலேட்டடான வீடியோஸும் உங்களுக்காக வரப்போகுது. கூடிய சீக்கிரம் ஒரு ஃபோட்டோஸும் என்னென்ன செட்டிங்கில் எப்படிலாம் எடுக்கிறது அப்படிங்கிறதையும் நான் ஃபர்தராக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரம் மோகனராஜன். தேங்க்யூ, பாய்.